வணக்கம். என் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் ஏஎல்பி சிஆர் முத்து கோவையிலிருந்து பேசுகிறேன். அனுபவங்கள் 1000 என்ற தலைப்பில் இன்றைக்கு ஒரு தகவலை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அதாவது வம்சாவளி தோஷம் என்று சொல்லுவார்கள். எங்கள் குடும்பத்திலே ஒரு பர்டிகுலர் வயதிலே பெண் பிள்ளைகள் இறக்கிறார்கள், அல்லது ஆண் பிள்ளைகள் இறக்கிறார்கள், அல்லது திருமணமாகி முதல் 5 வருடத்துக்கு குழந்தைகள் இல்லை, அல்லது ஒரு பர்டிகுலர் வயதே குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் இறக்க நேரிடுகிறது என்றெல்லாம் சொல்லுவார்கள். குடும்பத்தில் தொடர்ந்து அது நடந்து கொண்டிருக்கிறது. என்ன சாபம் என்ன என்று கேள்வி என்னிடத்தில் கேட்கிறார்கள். ஒரு சகோதரி வந்து கேட்டார், அதுக்கு என்ன நிவர்த்தி, அது என்ன, அப்படி ஏன் வருகிறது என்றால், ஒரு சிம்பிளான ஒரு தகவலை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த திதி சூனியம் என்று சொல்லுவார்கள். இப்போ பொதுவாக ஒரு திதி சூனியம், பிரதமை திதியில் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்றால் அவருக்கு துலா ராசியும் மகர ராசியும் திதி சூனியமாக அமையும். ஒரு ராசி திதி சூனியமாக அமைந்து அதுவும் 5ஆம் இடமாக இருந்து, லக்னத்திலிருந்து 5ஆம் இடமாக அமைந்து அது திதி சூனியம் அடைந்தால், திதி சூனியம் என்றால் 5ஆம் இடம் என்று சொன்னால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்வார். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அது திதி சூனியம் அடைந்து அதில் ராகுவோ கேதுவோ, அதாவது வாழையடி வாழையாக நிழலை போல எங்களுக்கு இந்த கர்மா தொடர்கிறது, இந்த சாபம் எங்களுக்கு இருக்கிறது, தொடர்ந்து அந்த மாதிரியே நடந்துக்கிட்டு 10 வயசு ஆனால் குழந்தை நிற்கிறதில்ல, செத்து போகுது, இந்த மரணம் சம்பவிக்குது, அல்லது குழந்தை பிறப்பில்லை, திருமணம் எல்லாத்துக்கும் தாமதமாகிறது, எங்களுடைய ஜாதகத்திலே ஒன்று போல சில கிரக அமைப்புகள் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுவார்கள். இப்படி இருப்பதற்கு காரணம் அந்த வம்சாவளி தோஷம் என்று பொருள். அந்த தோஷம் என்று சொல்லி, என்னையா நீங்கள் தோஷத்தை சொல்லி பயப்படுத்தி விட்டீர்களே என்று கேட்க வேண்டாம். அதற்கான நிவர்த்திக்கான பதிலையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வம்சாவளி தோஷம் என்று சொல்லுகிறது, ஒருவருடைய லக்னத்திலிருந்து 5வது வீடு, லக்னம் லா என்று போட்டிருக்கும், அதிலிருந்து எண்ணி பாருங்கள் 5வது வீடு, அந்த 5வது வீடு திதிசூன்யமாக வந்திருக்கிறதா என்று பாருங்கள். அந்த திதிசூன்யமாக வந்திருக்குமானால் அதில் ராகுவோ கேதுவோ நின்றால் வம்சாவளி தோஷம் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் குடும்பத்தில் இதுபோல தொடர்ந்து பல சம்பவங்கள் நடக்கும். ஒரு துர்மரணங்கள் நடக்கலாம், அல்லது குழந்தை பேரல் பிரச்சனை, கருவுருவாகி அழிவது, இதுபோல சம்பவங்கள் நடக்கலாம். இதிலிருந்து தவிர்ப்பது எப்படி என்று சொன்னால், ராமேஸ்வரம் சென்று வழிபட்டு வந்தால் அது தவிர்க்கலாம். அல்லது உங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து நீங்கள் கோயிலுக்கு போய் கொண்டு வந்தால் அதில் அந்த பிரச்சனையை தவிர்க்கலாம். இதை விட ராமநாதபுரத்தில் இருக்கிற, அதாவது தேவிப்பட்டணம் என்று சொல்லுகின்ற அந்த ஊர், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் தேவிப்பட்டணத்துக்கு போய் அங்கே கடலுக்குள் இருக்கிற நவகிரகங்களை தொழுதல் தான் மெயினான பாயிண்ட். கடலுக்குள் இருக்கிற நவகிரகங்களுக்கு பூஜை செய்து வணங்கி வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த வாழையடி வாழையாக வருகிற வம்சத்திலே வருகிற தோஷம் உங்களுக்கு விலகும். அன்பு நண்பர்களே, அருமை சகோதரர்களே, இது ஒரு முக்கியமான ஒரு சாப விமோச்சனமான இடம். இது எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டால், நீங்கள் ராமாயணம் போன்ற ஒரு நல்ல காப்பியங்களை எல்லாம் படித்தீர்கள். ராமனுடைய பாதங்கள் பட்ட உடனே எப்படி கல்லாக இருந்து ஒரு அறைக்கு மனுஷியாக மாறுகிறாளோ, ஜீவன் பெறுகிறாளோ, அதுபோல் சாப விமோச்சனம் பெறுகிறார்களோ, அதுபோல் வம்சாவளியாக வருகிற அந்த தோஷங்களை போக்குவதற்கு அந்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய தேவிப்பட்டினத்துக்கு போய் அந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த நவகிரகங்கள், கடலுக்குள் இருக்கிற நவகிரகங்களை பூஜை செய்து தொழுது ஒரு முறை சென்று வந்தால் உங்களுக்கு அது நிவர்த்தியாகும் என்று சொல்லி, உங்களுடைய குடும்பம் செழிக்கட்டும் என்று சொல்லி உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.